வேலன் சீரியலில் இப்போ எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. ஃபியூசியன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ரெடி ஆகாமல் எனக்கு என்னமோ வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போகிறேன்னு நினச்சாலே வந்து பட்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி முத்தியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒன்றும் புரியல. கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கா யாருக்கோ வரத்துக்கா வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ரத்னவேல் வந்து கேட்குறாங்க வேதநாயகிட்ட. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் காணுமே, இன்னும் டைம் ஆச்சு, அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்னது இன்னமும் வந்து தம்பியை காணும்னு சொல்லி அந்த இடத்துல தர்மலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தம்பி நீ வந்தால் மட்டும்தான்ப்பா இந்த கல்யாணத்தை எல்லாத்தையும் நீ பார்த்துப்ப, இல்லாட்டி இங்கே நடக்கிறதே வந்து தப்பு தப்பாக நடந்துட போகுது. அக்கா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் மண்டபத்துக்கு வந்துடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வந்துட்டா என்ன ஆகும் தெரியும்ல, நீ வந்ததுக்கப்புறம் உன்னை மீறி யாருமே எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு தானப்பா உன்னை வந்து கூப்பிட்றேன், தயவு செஞ்சு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த வேலை இருக்கேங்க்கா வந்துடுவேங்க்கா, நீ ஃபோனை வைன்னு சொன்னோன்னா ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க தம்பி தர்மலிங்கம். ரேணுகாவோட அம்மா வந்து வேலன் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. பின்னாடியே வந்து பேச்சு அம்மா வராங்க. என்ன நடக்குது இங்கே? என் பொண்ணு ரெடியாகி வந்து ஆல்மோஸ்ட் வந்து மணமேடைக்கு வரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் உங்கள் பையன் வந்து ரெடி ஆகாமல் இருந்தால் இந்த கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா, ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி ரேணுகாவோட அம்மா வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. பேச்சம்மா, இதுதான் நீங்கள் எங்களுக்கு காட்டுற நன்றி கடனா? இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. நாங்களாம் வந்து இது மாதிரி சம்மந்தம் வந்து வேணும்னு சொல்லி கேட்டோம். நீங்கள் தானே வந்து சொன்னீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலான்னு. இப்போ கடைசி நேரத்தில் என்ன உங்கள் பையன் வந்து ரஞ்சித் சொன்ன மாதிரி தான் பண்ண போகிறானா, இல்லை என் பையன் கார்த்திக் சொன்ன மாதிரி தான் பண்ண போகிறானா? பார்த்துக்கங்க, பிரச்சனை எதுவும் வந்துச்சு அப்புறம் ஆனந்தியோட வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்களாம் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். நீங்கள் எங்கள் கிட்டே எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் உங்கள் கிட்டே நடந்துப்போம், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. பேச்சு அம்மா வந்து பேசுகிறாங்க. என்னடா வேலை, இப்படி இருந்தால் எனக்கே உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. எதுவும் இடக்கு முடக்கா பண்ணி வைக்காதடா, ஆனந்தியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்டா. அம்மா, நான் என்னமோ ஆனந்தி மேலே பாசம் இல்லாதம்மா வந்து இருக்க மாதிரி சொல்கிறியம்மா அப்படின்னு சொன்னது. அப்படியெல்லாம் சொல்ல வேலா, நீ மாட்டுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆனந்தியோட வாழ்க்கை வந்து என்ன ஆகும் நீயே யோசிச்சுப்பாரு, பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏய், அவனுக்கு தெரியாதா, உன்னை விட என்னை விட ஆனந்தி மேலே 1000 மடங்கு அன்பு பாசம் வச்சுருக்கிறது வேலன் மட்டும்தான். எனக்கு தெரியாமலாம் இல்லைங்க, பார்த்து கொஞ்சம் கவனமாக சுதாரணமாக இருக்க சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. பின்ன இவ்வளோ நேரம் இவன் ரெடி ஆகாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பட்டமாக தானே இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலன் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேதவழி வந்து ரேணுகா கிட்டே வந்து பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. என்ன ரேணுகா, ரொம்பவே வந்து சோகமாக இருக்க போல இருக்குது. ஆமாங்க, வேலன் என் கழுத்தில் வந்து தாலி கட்டுவானா இல்லையா, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தான் தெரியல, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லி சோகமாக வந்து பேசுகிறாங்க. நீ என்னை நம்பி இருக்கல்ல, அப்புறம் ஏன் சோகமாக இருக்க, நான் பார்த்துக்க மாட்டேன்னா? இல்லைங்க, வேலன் வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுவானே தெரியல, அதனால தான் பாட்டாமத்தின் உச்சத்தில் வந்து இருக்கேங்கிற மாதிரி ரேணுகா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப வேதநாயகி வந்து பேசுகிறாங்க. உனக்காக இந்த விஷயத்தை நான் செய்யலைனா கூட என் பையனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா உனக்கும் வேலனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து தான் தீரும். அதுக்கு நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டாச்சு, அவன் இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கேன், இந்த மண்டபமே வந்து அவனுக்கிட்ட வந்து போயிடும். அப்படி இருக்கும்போது இங்கே என்ன நடந்தாலும் அவன் தான் பொறுப்பு. அவன்கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன், அவன் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து பார்த்துப்பான், நீ எதுக்கும் கவலைப்படாத. என் தம்பி இருக்கான் எனக்கு பின்னாடி. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா, நீ மணமேடையிலேருந்து அடுத்தடுத்தது என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற விஷயம் எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி சைலண்ட்டாக அவங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே வந்து வராங்க. உள்ளுக்குள்ளே அவங்கள வந்து தடுக்கிறாங்க. கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்திரிக்கையை வந்து காட்டுறாங்க. சரி உட்காருங்கன்னு சொல்லி 5 பேர் வந்து வரிசையாக வந்து உட்காடுறாங்க. டே, நம்ம எதுக்காக வந்தோம் தெரியும்ல, ரஞ்சித்தையும் ரேணுகாவையும் பத்திரமா பார்த்துக்கணும், அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி மச்சான், இது கூட நம்மளால் செய்ய முடியாட்டா என்ன, நம்ம சிறப்பாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ரேணுகாவோட அம்மா வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து என்னது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே, என்ன நடக்குது இங்கே, இவ்வளோ நேரம் வந்து சோகமாக இருந்த, என்ன நடக்குமோ எது நடக்குமோன்றேன், இப்போ நீ கல்யாண கலை வந்துருச்சு போல இருக்குது. ஆமாம்மா, எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ உனக்கு நம்பிக்கை வந்தால் சந்தோஷம் தான், வேலன் வந்து அங்கே ரெடி ஆகிட்டான், நீ ரெடி ஆகு அப்படின்னு சொன்னேன். அப்படியே க்யூட்டாக அழகாக வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. வேலனும் ரேணுகாவும் ஜோடியாக வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி ஏகப்பட்ட பேர் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்து ரொமான்டிக்கான சாங் வந்து ப்ளே பண்ணிவிட்டு
அப்படியே மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க போல இருக்கு. அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து ஸ்டேஜுக்கு வந்து வராங்க. அதே மாதிரி தான் ரஞ்சித்தும் வள்ளியும் வந்து ஜோடியாக வந்து வராங்க. அவங்கள சுற்றி ஏகப்பட்ட பேர் டான்ஸ் ஆடிட்டே அப்படியே வந்து ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. 2 ஜோடிகளுக்கும் வந்து ஒன்றா ரிசப்ஷன் வந்து பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. தர்மலிங்கம் வந்து வராங்க. கண்ணாடியை வந்து மாசா வந்து மாட்டிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க. உட்காரும்போது வந்து செக் பண்ணுறாங்க. சார் நீங்களா சார், தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வணக்கம் வந்து வைக்கிறாங்க. அப்படியே வந்து மாசா வந்து சாக்ஸில் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு போல இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திருப்பி அதே இடத்துல வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு வந்து அப்படியே நின்று உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேதநாயகி வந்து அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரஞ்சித்தும் நம்ம வள்ளியும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து அப்படியே வந்து மாலையை வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல பக்கையே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வள்ளியோட மனசில் வேலன் தான் இருக்காங்க. வேலன் மனசில் வந்து வள்ளி தான் இருக்காங்க. இருப்பினும் வந்து ரேணுகாவுக்கு மாலை போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம ரஞ்சித்துக்கு வந்து மாலை போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வள்ளிக்கு அதே மாதிரி மாற்றி மாற்றி வந்து மாலையை வந்து போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டான்ஸ் ஆடலான் இருக்காங்க போல இருக்குது. எல்லோரும் வந்து ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடியே ஆகணுங்கிற மாதிரி சொன்னனால ஒரு பக்கம் வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, 4-5 பேர் வந்து ரேணுகாவை வந்து சுற்றி வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு 4-5 பேர் வந்து ரஞ்சித்தை சுற்றி கவர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படியே கையை பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே வள்ளியும் வேலனையும் வந்து அவங்களுக்கு தான் கல்யாணங்கிற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எதுவுமே வந்து தோணலை. ஆனால் தர்மலிங்கத்துக்கும் அந்த இடத்துல வேதநாயகிக்கு மட்டும் கடுப்பாயிட்டாங்க. மணமேடையில் இருக்கிற நான் தான் அவர் கூட டான்ஸ் ஆடணுங்கிற மாதிரி நம்ம ரேணுகாவும் இன்னொரு பக்கம் ரஞ்சித்தும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக ஆடிட்டு போட்டோம் சார், நம்ம இங்கே வந்து டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லி சுற்றி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தர்மலிங்கம் வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க. போனோன்னு வந்து வேலன் கன்னத்துலேயும் வந்து பலாருன்னு அடித்து அப்படியே கீழே தள்ளி விட்றாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து என்னையா எங்கள் மாப்பிள்ளையை வந்து அடிக்கிறதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தியோட அம்மா அப்பா ரேணுகாவோட அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க. நீங்கள் யாரா? சும்மா நிப்பாட்டுங்க. நான் யார் தெரியுமா? எங்கள் அண்ணனுக்கு நான் வந்து தம்பி முறை வேணும், பொண்ணுக்கு வந்து சித்தப்பா முறை வேணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான்னு வந்து தூக்கி வாரிப்பட்டுருது. அந்த இடத்துல என்னடா அது இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் மாறப்போகுதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி வேலன் அவங்க டீம் எல்லோரும் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அப்படி வந்து நியாயம் கேட்குறாங்க. வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களையும் கன்னத்தில் வந்து பலார்னு தர்மலிங்கம் வந்து அடிக்கிறாங்க. எதுக்குப்பா இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க? அண்ணா என்னண்ணா பேசுகிற? யாரு கூட வந்து சமமாக வந்து வைக்கணும்னு உனக்கு தெரியும் இல்லைண்ணா, ஏன்னா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? வேலன் யாருண்ணே? நம்ம வீட்டில் வேலை பார்த்துருக்கான், விசுவாசியான பையனா? ஏதாவது ஒரு மண்டபத்தில் வந்து கல்யாணம் நடந்துட போகுது, அதுக்குன்னு வள்ளி கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று ஆடி இருக்காங்கப்பா, இதில் என்னப்பா இருக்குது? அப்படியெல்லாம் என்னாலலாம் ஏற்றுக்க முடியாதுண்ணே. இவங்களை எல்லாரையும் வந்து வைக்க வேண்டிய இடத்துல வந்து வைக்கணும், இல்லைன்னா நமக்கு தான் வந்து தேவையில்லாத வந்து குடைச்சல் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரேணுகாவோட அம்மா அப்பா வந்து கடுப்பாக வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு. இந்த தடை எல்லாத்தையும் மீறி வள்ளிக்கும் வேலனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது? வேலன் தான் வந்து தாலி கட்ட போகிறாங்க.